இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு அல்வா ரெசிபியோட வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு வச்சு வீட்லேயே சூப்பரான அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசையணுங்கிறது இல்லை. இந்த மாவு வந்து ஒன்று கூடி வந்தாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு ஒன்று சேர்ந்துருச்சு. நான் நல்லா சாஃப்டாக எதுவும் பிசையலை. ஜஸ்ட்டு மாவு வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதும். இது கொஞ்சம் நல்லா அப்படி பேட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். மாவு எடுத்த அதே கப்லேயே 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 மணி நேரம் அது நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ நாம் கைகளை பயன்படுத்தி இந்த மாவை இதில் நாம் கரைச்சி எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்கையாக வரும். இது நமக்கு தேவையில்லை, ஆனால் இது நல்லா நம்ம கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சக்கையை தனியாக நம்ம கைகளாலேயே இதை எடுத்துடலாம். அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கப்பி எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வடிகட்டணும்னா ஈஸியாக குயிக்காக வடிகட்டிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த பாலை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை நல்லா வடித்து அமுத்தி ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பாலெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கோதுமை பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் கம்பிப்பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை வந்து முழுசாக இந்த தண்ணியில் கரைஞ்சாவே போதும். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம், கலர் நல்லா வரும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் 2 கப் சேர்த்துட்டு 1/2 கப் வந்து கேரமல் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ண பால் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், சோள மாவு. இப்போ இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண கோதுமை பாலில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த நாட்டு சர்க்கரை கரைசலை இதில் உள்ள வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஊசியெல்லாம் இருந்தால் தனியாக வடிஞ்சு வந்துடும், அதுக்காக தான் வடிகட்டணும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இனி நம்ம இதை கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு டக்குன்னு அல்வா ரெடி ஆயிரும். நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுப்பை வந்து நாம் சிம்லையும் மீடியத்துக்கும் மாற்றி மாற்றி வச்சு இது கலரிகிட்டே தான் இருக்கணும்.
இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். டோட்டலாக நமக்கு இதுக்கு ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி வச்சு கூட நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்கிச்சு. நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடலாம். அடுப்பு இப்போவும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் மாறி மாறி வச்சு நம்ம கலந்துக்கலாம். சைட்டில் இப்படி படிகிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தடுக்காக்கான் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கிளறி கொடுக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி மடிப்பாக உள்ளது பார்த்தீங்களா. இப்போ வந்து அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்றது இருந்தால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை கலந்து கொடுக்கணும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா வந்து நல்லா திரண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிடலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி போட்டு வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வெள்ளையிலும் வறுத்து கொட்டியிருக்கிறேன். இப்போ நல்லா இப்படி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது முழுமையாக ஆறுனதும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா முழுமையாக ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். சூப்பரான அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.